விவர்ஸ் வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெம்பரரியாக எப்படி டெலிட் பண்ணுறது, பர்மனெண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏதாவது ஒரு ரீசனால் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனை வரும். ஆனால் எப்படி டெலிட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே தான் நீங்கள் போகணும். அதுக்குள்ளே தான் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டெம்பரரியாக டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ மேலே வச்சு கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் வந்து காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து 2-3 அக்கௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அண்ட் இன்னொன்று இன்ஸ்டா அக்கௌண்ட் 2 வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை தான் போய்ட்டு நான் டெலிட் பண்ணணும். அதனால் இன்ஸ்டா அக்கௌண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரரியாக டெலிட் பண்ணுறது ஒன்று, பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது ஒன்று. இப்போ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, டீஆக்டிவேட் அக்கௌண்ட், டீஆக்டிவேட்டிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் டெம்பரரி and it means that your account profile will be hidden on Instagram until you reactivate through account center or by login into your Instagram account சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, delete account, deleting your account is permanent. When you delete your Instagram account, your profile photos, videos, comments, like and followers will be permanently removed. If you just like to take a break, you can temporarily deactivate your account அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் உள்ள ஃபாலோவர்ஸு, வீடியோஸு, கமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, லைக்ஸ் எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ள இந்த டீஆக்டிவேட் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஹிடன் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கும் வந்து காமிக்காது. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸில் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இல்லை ஓகே உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த அக்கௌண்ட்டே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த டிக்கை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களே போயிட்டு அவங்கள்ட்ட போய் சப்போர்ட் மெயில் போட்டாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம எப்படி மெமரி கார்டில் இல்லை ஃபோனில் வந்து டெலிட் பண்ணால் எப்படி அழிஞ்சிருமோ அது மாதிரி இன்ஸ்டாவிலேருந்தே உங்களோட அக்கௌண்ட் வந்து டோட்டலாக காலி ஆகிடும். ஸோ அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து அக்கௌண்ட் டெலிட்டேஷன் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் ஹிடன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% சேஃப் தான். உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே வரீங்களோ அந்த டைமில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துட்டு அக்கௌண்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். கண்ட்ரோல்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் வந்து இந்த டீஆக்டிவேட்னு இருக்கிற இடத்துல ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவேட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், மேபி 5 years 10 yearsக்கு அப்புறம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.